Hello guys, welcome back to Photography Tamil YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா உலகத்திலேயே ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு சிறந்த செம்மையான கேமரா ஆப் என்னன்னு பாத்தீங்கன்னா கூகுள் கேமரா ஆப் தான். இந்த கூகுள் கேமரா ஆப்ல வந்து எப்படி சூப்பரா போட்டோ எடுக்கிறது, அதனால இல்ல என்னென்ன யூஸ் இருக்கு அப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். எல்லா ஃபோன்ஸுக்குமே இந்த கூகுள் கேமரா சப்போர்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சப்போர்ட் ஆகாது. டிஸ்கிரிப்ஷனில் வந்து கூகுள் கேமரா வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ செக் பண்ணிக்கோங்க. நிறைய ஃபோனுக்கு கூகுள் கேமரா சப்போர்ட் ஆகலைன்னா நேற்று போட்ட இல்லைனா முந்தானேத்து போட்ட வீடியோவில் வந்து லைட் ரூமை பற்றி நான் ஒரு ஃபுல் டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன். அதாவது லைட் ரூம் கேமரா ஆப். இந்த லைட் ரூம் கேமரா ஆப் வந்து எல்லா ஃபோனுக்குமே சப்போர்ட் ஆகும். அந்த வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள். ஸோ மறக்காமல் சொல்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் வந்து எப்படி கூகுள் கேமரா டவுன்லோட் பண்ணுற வீடியோ இருக்குது, அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. கூகுள் கேமரா அப்படின்றது எதுக்கு பெஸ்ட்டு அப்படின்னா, நம்ம ஃபோனில் வந்து ஒரு கேமரா கொடுத்துருப்பாங்க, கேமரா ஆப். அதில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறத விட கூகுள் கேமராவில் வந்து ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னா, கூகுள் கேமரா ஆப்பில் வந்து ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வரும். காரணம் என்னென்னா அதோட இமேஜ் ப்ரோசஸிங். கூகுள் கேமரா அப்படின்றது வந்து கூகுள் ஃபோன்ஸுக்காக வந்து அவங்க வந்து தயார் பண்ணது. அதை வந்து நம்ம இல்லீகலாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நல்ல விலை கூடின ஃபோன்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேயே வந்து கூகுள் கேமரா கிடைக்கும். அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கூகுள் கேமரா இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போகலாம். என்னென்ன நல்லது இருக்குது, என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் கூகுள் கேமரா ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். நான் இருக்கிற இன்டர்ஃபேஸ் வந்து காட்டிட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தோன்னா நம்ம கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸ்லேருந்து போயிடலாம். என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட் சைட் அப்படின்னு இருக்குது. அதாவது ஸ்லோ ஷட்டர் ஸ்பீடை வச்சு நைட் டைமில் வந்து வெளிச்சம் இருக்காது, அதுக்காக வந்து ஸ்லோ ஷட்டர் ஸ்பீடை வச்சு சூப்பரான ஃபோட்டோ எடுக்குது தான் இந்த நைட் லைட் அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் வானத்தில் இருக்க நட்சத்திரம்லாம் வச்சு இதை வச்சு ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ அந்த ஃபோட்டோ பற்றி உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வானத்தில் இருக்க நட்சத்திரத்தை எப்படி ஃபோட்டோ எடுக்கிறதுன்னு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் மோடு. ஸோ போர்ட்ரேட் மோட்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், பேக்ரவுண்டு பிளர் ஆகி நம்ம சூப்பராக தெரியும். அதை பற்றி ஒரு வீடியோஸ் அடுத்த வீடியோஸில் வருது, போர்ட்ரேட் ஃபோட்டோ எப்படி எடுக்கணும் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்து கேமரா அப்படின்றது சாதாரண எந்த ஃபீச்சர்ஸுமே இல்லாமல் சாதாரண பிரைமரி கேமரா வந்து வச்சு ஃபோட்டோ எடுக்கிறது. ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி, ட்ராவல் ஃபோட்டோகிராஃபிக்கெலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வரது வந்து வீடியோஸ் அப்படின்னு வருது. அதை பற்றி நம்ம அப்புறமே பார்க்கலாம். மோர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பனோரமா ஆப்ஷன் கொடுக்குறாங்க, ஃபோட்டோ ஸ்பியர் கொடுக்குறாங்க, அப்புறம் ஸ்லோ மோஷன், டைம் லாப்ஸ் கொடுக்குறாங்க. சில ஃபோனில் இந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணாலே சில பிரச்சனைகள்லாம் வந்துடும். ஸோ அது வந்து மைண்ட் பண்ணாதீங்க, ஏன்னா நமக்கு தேவை அந்த டைமுக்கு எடுக்கிற ஃபோட்டோஸ் தான். ஸோ இந்த பனோரமா அதை பற்றி நான் வர வீடியோஸில் வந்து மேபி நான் அப்டேட் பண்ண பார்க்குறேன். உங்களுக்கு தெரியும் ஃபோட்டோ ஸ்பியர் பனோரமாலாம் தெரியும். ஸ்லோ மோஷன் கொடுக்குறாங்க. ஸ்லோ மோஷன் கிளிக் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, அப்படியே வெளியே வந்துடும். ஸோ அதுதான் உண்மை. இந்த மாதிரி ஸ்லோ மோஷன் கிளிக் பண்ணால் வெளியே வந்துடும். அந்த மாதிரி பிரச்சனை நிறையா ஃபோன்ஸில் இருக்கும். அது வந்து நம்ம இப்போ இதில் வந்து நான் ஃபோட்டோ எடுக்கலாம், நல்லா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கலாம், எனக்கு இந்த ஸ்லோ மோஷன் தேவையில்லை அப்படின்னு நான் வந்து விட்டுட்டேன். ஸோ இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது கேமராவில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்க்ரீனை டச் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு வரது வந்து 2 கோடு வரும். மேலே ஒரு கோடு, கீழே ஒரு கோடு இருக்கும். கீழே இருக்கிற கோடு வந்து 1x அப்படின்னு இருக்கும். அது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணுறதுக்கு. அப்புறம் மேலே இருக்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷரை வந்து நம்ம லாக் பண்ணுறதுக்கு. ஸோ எக்ஸ்போஷர் வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ வச்சுட்டு அந்த லாக்கை வந்து கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸ்போஷர் வந்து லாக் ஆயிரும். ஸோ அதே மாதிரி எக்ஸ்போஷர் ப்ளஸ் ஃபோக்கஸ், புரியுதா? இப்போ நான் இந்த மைக்கை வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, ஸ்க்ரீனில் டச் பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிட்டு எக்ஸ்போஷரை டவுன் பண்ணேன் அப்படின்னா ஃபோக்கஸ் ஆயிரும். நம்ம வந்து எந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணணுமோ அதை வந்து ஃபஸ்ட்டு டச் பண்ணணும், அதுக்கப்புறம் லாக் பண்ணணும். ஃபோக்கஸை லாக் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற கோடை தள்ளும்போது என்ன ஆகும்னா பிரைட்னஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ பிரைட்னஸ்னால் எக்ஸ்போஷர் வந்து நம்ம தேவையான வச்சுக்கலாம். இன்னொரு டெமோ கூட காட்டுறேன். நான் வந்து ஜூம் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஜூம் பண்ணிவிட்டு இப்போ என்னோட கேமராவை டச் பண்ணி கேமரா வந்து ஃபோக்கஸ் பண்ணிவிட்டேன், அப்படியே லாக் பண்ணிட்டேன். இப்போ வந்து எனக்கு வந்து வெளிச்சத்தை வந்து கம்மி பண்ணணும். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா வெளிச்சத்தை அப்படியே கம்மி பண்ணுறேன். ஓகே, அப்படி கம்மி பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். எஸ், அஃப்கோர்ஸ் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ஃபோக்கஸ் வந்து லாக் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு தேவையான எக்ஸ்போஷர் வந்து மேலே இருக்க லெவலில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ கீழே இருக்கிற இந்த 1x அப்படின்றது அது வந்து ஜூம் பண்ணுறது உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஜூம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டச் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி அதை வந்து லாக் பண்ணணும், புரிஞ்சுதா? ஜூம் பண்ணிவிட்டு டச் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி லாக் பண்ணணும். ஸோ அதுக்கு அப்புறம் இருக்கிறது வந்து வீடியோ மோடு. ஸோ வீடியோ மோடை பொறுத்தளவில் நான் வந்து ஃபோக்கஸ் வந்து அதே மாதிரி சேம் செட்டிங்ஸ் தான். ஜஸ்ட் இப்படி நம்ம டச் பண்ணுறோம், லாக் பண்ணுறோம், எக்ஸ்போஷரை வந்து டவுன் பண்ணுறோம். இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ பொக்கே கிடச்சிருக்குன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே பாருங்கள், இதை பார்க்கும்போது நான் லாக் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, பேக்ரவுண்டில் எவ்வளோ ரிங்காக பொக்கே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன். இப்படி செம்மையாக வேறு லெவலான பொக்கே வீடியோஸ் எல்லாம் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ வீடியோஸை பொறுத்துக்கிட்ட அளவில் இந்த ஃபோனில் வந்து ஒரு செம்மையான ஃபீச்சர் இருக்குது. இந்த ஃபோனில் இல்லை, இந்த ஆப்பில் வந்து ஒரு செம்மையான ஃபீச்சர் இருக்குது. 60 ஃப்ரேம் பெர் செகண்டில் வந்து நம்மளால் வீடியோ எடுக்க முடியும். ரீசெண்டாக வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு இருக்க வீடியோலாம் நல்ல ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இந்த ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு வந்து இந்த 60 ஃப்ரேம் பெர் செகண்டில் தான் வீடியோ எடுக்கணும். அது வந்து எப்படி எடுக்கிறதுனா இந்த பக்கம் ஒரு ஆரோ இருக்குது பாருங்கள். ஸோ
ஸோ இந்த ஆரோவை கிளிக் பண்ணுறீங்க. ஆரோவை கிளிக் பண்ணோன்னு ஃப்ரேம் பர் செகண்ட் அப்படின்ட்டு இருக்குது. அது உங்கள் ஃபோனில் 30 இருந்துச்சுன்னா அதை வந்து இப்போ நான் சேஞ்ச் பண்ணும்போது எவ்வளோ ஸ்மூத்தாகவே இல்லை. ஸோ இப்படி நான் தள்ளி விட்டுட்டு 60 வச்சேன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் ரொம்ப ஸ்மூத்தாக வந்து எடிட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் போடும்போது நல்ல சாஃப்டாக வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வரும். ஸோ அதுக்கப்புறம் மோர் ஆப்ஷன் பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம கேமரா அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். கேமரா கிளிக் பண்ணிட்டு இப்படி மேலே இருக்க பட்டனை வந்து கீழே தள்ளணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து HDR அப்படின்னு கேட்குது, ஹை டைனமிக் ரேஞ்ச் அப்படின்னு கேட்குறாங்க. ஹை டைனமிக் ரேஞ்சுனா கலர் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். ஓகேவா? அப்புறம் வந்து உங்களுக்கு ரா JPG ஃபார்மேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் எப்போவுமே ரா ஃபார்மேட்டில் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி எடிட் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். கலர் கரெக்ஷனும் வேறு லெவலில் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து ரா ப்ளஸ் ராவுக்கும் JPGக்கும் உள்ள வித்தியாசத்தை வந்து நான் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு கேமரா வாங்க போகிறீங்க, பேசிக் உங்களுக்கு தெரில அப்படின்னா அந்த கேமரா பேசிக்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோகிராஃபி ஃபுல்லாகவே படிச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் மோஷன் அது வந்து நமக்கு தேவையில்லை. இந்த எப்படி சொல்கிறது, அதை பற்றி நான் தனியாக வீடியோ போடுறேன், அப்போ வந்து உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ இதை வந்து மைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து டைமர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஃப்ளாஷ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நமக்கு வந்து இமேஜ், அதாவது சைஸ், இமேஜ் சைஸ் கேட்டிருக்காங்க. 16:9 கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து 4:3 கேட்டிருக்காங்க. நம்ம எப்பவுமே ஃபோட்டோகிராஃபிக்கு 4:3 யூஸ் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக ஃபோட்டோஸ் எடுக்கும். இந்த கூகுள் கேமராவில் வந்து வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு சூப்பரான ஃபீச்சர்ஸ் இருக்குது. என்னென்னா வந்து வீடியோ வந்து ஸ்டெபிலைசேஷன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து எப்படி ஸ்டெபிலைசேஷன் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எடுக்கிற வீடியோ ஷேக்காக இருந்தாலும் இந்த கூகுள் கேமரா போட்டு நம்ம வீடியோ எடுத்தாலும் சூப்பராக வந்து நம்ம வந்து ஷேக் இல்லாமல் ஸ்டெபிலிட்டியாக வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் கூகுள் கேமரா வச்சு வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த கூகுள் ஃபோட்டோஸ் அப்படின்னு ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து நான் கூகுள் கேமராவில் தான் எடுத்தேன். ஸோ இது என்ன பண்ணேன் அப்படின்னா இது வந்து ரொம்ப ஷேக்காக இருக்குது. இதை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த எடிட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே ரெண்டாவதாக ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸ்டெபிலைசிங் அப்படின்னு வருது. ஸோ ஸ்டெபிலிட்டி ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் கூட ஷேக் இல்லாமல் சூப்பராக வந்து ஸ்டேபிளாக இருக்குது, பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. ஸோ இந்த டிப்ஸை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கூகுள் கேமரா பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் போர்ட்ரேட் மோட் அப்படின்னு இருக்குது. இந்த போர்ட்ரேட் மோடை பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்லலை. ஏன்னா நம்ம போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபியில் வந்து இந்த கூகுள் கேமரா யூஸ் பண்ணி வந்து போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் எடுக்கலாம். இதில் ஒரு சின்ன டிப்ஸ் இருக்குது. அது என்ன டிப்ஸ்னு நம்ம போர்ட்ரேட் சீரிஸில், அதாவது போர்ட்ரேட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள். மழை வந்துருச்சு, அதனால் என்னால் ரொம்ப டீட்டெயிலாக பேச முடியல. ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி போட்டிருக்க லைட் ரூம் கேமரா ஆப் வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து சூப்பராக இந்த 2 ஆப்புமே வேலை செய்யலாம் அப்படின்னா நாளைக்கு வந்து ஓப்பன் கேமரா ஆப்பை பற்றி வீடியோ வரப்போகுது. ஸோ மறக்காமல் ஸ்டே டியூனாக இருங்க. டாடா பை பை, see you நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி நிறைய மொபைல் ஃபோட்டோகிராஃபி வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் வரும். கூகுள் கேமரா ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். வரல அப்படின்னா லைட் ரூம் கேமரா ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க.